நாம இதுக்கு முன்னாடி பார்த்த எபிசோட்ல பிரின்ஸ் ஜேஷனோட வில்லத்தனத்தினால நம்ம ஹீரோவுக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சல்கோஜி ஃபாரஸ்ட்ல மாட்டிக்கிட்டாரு. நம்ம ஹீரோயினா ஆனா காங்கில் காப்பாத்தி கூட்டிட்டு போனான்ல. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்துருவோமா? அத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற எபிசோடோட ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ அந்த கோட்டை வாசலை தாண்டி ஓடணும்னு நினைப்பா. ஆனா அதுக்குள்ள பிரின்ஸ் ஜேஷனோட ஆளுங்க ஒரு கயிறை தூக்கி போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டானுங்க. அவன் நல்லா மாட்டிக்கிட்டா. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள செமையா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஆனா கொஞ்சம் வீரர்கள் தான் இருக்காங்க. ஆனாலும் கூட அவன் வீரமா சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கான். அங்க ஒரு போரே நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஜேஷனோட ஆளுங்கெல்லாம் நம்ம ஹீரோயினை கொல்றதுக்காக வாழேந்தி வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த கேப்ல நம்ம காங்கில் ஒரு விசில் அடிப்பான் பாருங்க. அந்த விசில் சத்தத்தை கேட்டதும் எக்கச்சக்கமான ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அவங்க எல்லாம் காங்கிலோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க வந்து ஜேஷனோட ஆளுங்களோட சண்டை போட்டு நம்ம ஹீரோயினையும் காங்கிலையும் காப்பாத்திடுவாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் இப்ப உயிர் பழச்சிட்டா. ஆனா அந்த பக்கம் நம்ம ராஜாவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த இடமே கிட்டத்தட்ட பெணங்களால நிறைஞ்சிருக்கும். யாருமே நின்னுட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாருமே மண்ணுல சாஞ்சிருப்பாங்க. ஐயோ நம்ம ஹீரோவுக்கு என்னடா ஆச்சுன்னு நம்ம ஷாக்கா இருக்கும் போது பார்த்தா ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காரு இல்லையா, அவரு ஒரு வழியா மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறாரு. மகாராஜா நம்ம ஹீரோவை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் 2-3 பொணத்துக்கு நடுவுல ஒரு வழியா நம்ம ஹீரோவையும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அவரு மயங்கி இருக்காரா இல்ல இறந்துட்டாரான்னு தெரியல. பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே கறக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பிரின்ஸ் ஜேஷன் அரண்மனையில இருக்க எல்லாரையும் கொன்னதுக்கு அப்புறமா கடைசியா போறது அந்த குட்டி இளவரசனை தேடிதான். அவன் தான் ஆட்சிக்கு வர போற அடுத்த இளவரசன். இப்ப அவனை பார்க்கதான் வாளோட போய்கிட்டு இருக்கான். அவனை என்ன பண்ண போறானோ தெரியல. அங்க அவன் ரொம்ப பயந்து போயிருப்பான். அவங்க அம்மா மட்டும்தான் அந்த ஹார்ன் ஃபேமிலியில மிச்சம் இருக்காங்க. ஜேஷன் வரத பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. ஆனா வெளியில என்ன நடக்குது, யாரு பிரச்சனை பண்றான்னு அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா வெளியே ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போர்க்களம் நடக்குது மட்டும்தான் அவங்களுக்கு புரியுது. ஆனா இந்த ஜேஷன் என்ன பண்றானா உள்ள போய் அவங்க கிட்ட மாத்தி மாத்தி எல்லாத்தையும் சொல்லி வச்சிருவான். நம்ம ஹீரோ தான் அம்மாவை கொன்னதுக்கு பழி வாங்கணும்ன்றதுக்காக ராஜமாதாவை கொன்னுட்டான்னு சொல்லுவான். அவங்களுக்கு அதை கேட்டது ஷாக்கு. என்ன ராஜமாதா செத்துட்டாங்களான்னு. அது மட்டும் இல்ல, உங்களோட ஹார்ன் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாத்தையுமே ஹீரோ கொன்னுட்டான்னு சொல்லிடுவான். அந்த சீனை சொல்ல மறந்துட்டேனே, இந்த குட்டி இளவரசனை பார்க்க வந்திருப்பான் இல்லையா, அதுக்கு முன்னாடிதான் அந்த ஹார்ன் ஃபேமிலியை சேர்ந்த தாத்தாக்கள் எல்லாத்தையும் இவன் கொன்னிருப்பான். ஆனா கொல்லும் போது ராஜாவோட உத்தரவின் பேர்ல தான் ராஜமாதாவையும் உங்களையும் நான் கொல்றேன்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லியிருப்பான். வேலை செய்யறது எல்லாமே இவன் தான். ஆனா இது எல்லாத்தையுமே மகாராஜாவோட கட்டளையின் பேர்ல தான் இவன் செய்யறான்ற மாதிரி அங்கங்க பிட்ட போட்டுக்கிட்டு தான் இருக்கான் அந்த ஜேஷன். இங்க வந்து குட்டி இளவரசனோட அம்மா கிட்டையும் அதை சொன்னா அவங்களும் அதை நம்பிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ராஜா கொஞ்சம் சர்வாதிகாரியா இருந்தாரு இல்லையா. அது மட்டும் இல்லாம இந்த ஜேஷன் என்ன சொல்றான்னா, இனிமே இந்த மாதிரியான ஒரு ராஜா அரியணையில இருக்க கூடாது. அவன் எல்லாரையும் கொண்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்கான். அவன் திரும்பி வரதுக்குள்ள நம்ம எப்படியாவது உங்க பையனான இந்த குட்டி இளவரசனை அரியணையில ஏத்தணும்னு சொல்றான். ஆனா அந்த அம்மாவுக்கு இதுல விருப்பம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு ஹீரோவை நினைச்சு ரொம்ப பயம். என் பையன் ரொம்ப குட்டியா இருக்கான், அவனை எப்படி நான் அரியணையில ஏத்த முடியும்? அது மட்டும் இல்லாம என் பையன் அரியணையில இருந்தா ஹீரோ திரும்ப வந்து அவனுக்கு என்ன வேணா பண்ணலாம். அதனால என் பையனை விட்டுருங்கன்னு அந்த அம்மா கேட்கும். ஆனா ஜேஷன் அதை கேட்கிற மாதிரி இல்ல. ஏன்னா இப்போ என்னதான் ஹீரோவுக்கு சப்போர்ட்டான எல்லாத்தையும் இவன் கொலை பண்ணாலும் இவன் நேரடியா போய் அரியணையில உட்கார முடியாது. அடுத்த வாரிசான இந்த குட்டி இளவரசன் இருக்கும்போது இவனை தான் உட்கார வைக்கணும்னு நினைக்கிறான். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஜேஷன் இந்த ஆட்சியை கைப்பற்றலான்னு பிளான் பண்ணுவான் போல. அதுக்குதான் இந்த அம்மா கிட்ட பிட்ட போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் வேற வழி கிடையாது. அதனால அவங்களும் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம காங்கில் ஹீரோயினை காப்பாத்தினான் இல்லையா, அவளை ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவான் பாதுகாப்பா. ஆனா அவளுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. மகாராஜா எங்க இருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. அது எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் பிரின்ஸ் ஜேஷன் தான். அவனோட ஆளுங்க செக்ரட்டரியோட அப்பாவையும் கண்ணு முன்னாடியே கொன்னுட்டாங்க. அது மட்டும் இல்லாம உன்னையும் கொல்ல போறதா சொன்னாங்க. அதான் நான் உன்னை வேகமா வந்து காப்பாத்தினேன். ஆனா மகாராஜா சல்கோஜி ஃபாரஸ்டுக்கு போயிருக்கதான் நான் கேள்விப்படுறேன். அவருக்கு என்ன ஆச்சு என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவான். நாம எப்படியாவது அந்த காட்டுக்கு போய் அவரை காப்பாத்தணும்னு இவ கேப்பா. இல்ல இப்ப நம்ம மறைஞ்சு வாழணும். நாம இப்ப போனோம்னா நம்மளால அவருக்கும் பல பிரச்சனை வந்துரும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருன்னு அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இங்க நடக்கிறது ஒரு புரட்சி. இத பண்றது ஜேஷன். நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும்னு சொல்லி அவளையும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவளுக்கு ஹிஸ்டரியில படிச்சது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். நம்ம ஹீரோவோட காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு புரட்சி நடக்கும். அதுல அவன் பதவியை இழந்துருவான் போல. அது எல்லாமே அவளுக்கு ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கு. ஒரு முக்கியமான காலகட்டத்துல முக்கியமான நேரத்துல நாம இருக்கோன்றத அவ புரிஞ்சுக்கிறா. அப்புறம் மறுநாள் காலையில விடிஞ்சிருங்க. இந்த குட்டி இளவரசன் இருக்கான் இல்லையா, இவனை ராஜா கிட்ட போட்டு ரெடி பண்ணுவாங்க. அவங்க அம்மா தான் இப்போ ராஜமாதாவோட இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. இந்த பிரின்ஸ் ஜேஷன் தான் எல்லா வேலையும் பார்ப்பான். இவனை ராஜா வாக்குறதுக்கு தேவையான அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுவாங்க. அது
அதுல ராஜமாதாவான அவனோட அம்மா கூட ராஜ முத்திரையையும் பதிச்சிட்டாங்க. அரசவையில எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் முன்னாடியும் அந்த குட்டி பையனை இந்த ஜூஷான் டைனஸ்டியோட ராஜாவா எல்லார் முன்னாடியும் அறிவிச்சிட்டாங்க. இது எல்லாம் இந்த ஜேஷனோட திட்டம் தான். ஆனா ஏன் பண்றான்னு தான் புரியல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவரை அரியணையில இருந்து இறக்குறாங்க. ஏன்னா ராஜமாதாவை கொண்டு குட்டுறதுக்காக. இன்னொரு பக்கம் பார்த்தா நாடு முழுக்க தன்னோட ஆளுங்களை வச்சு இந்த ஜேஷன் பைய ராஜாவை பத்தி தப்பு தப்பான செய்தி எல்லாத்தையும் பரப்ப விட்டுக்கிட்டு இருப்பான். அதாவது அம்மாவை கொன்னதுக்காக நம்ம ஹீரோ தான் ராஜமாதாவையும் அவங்களோட ஹார்ன் ஃபேமிலியை சேர்ந்து எல்லாத்தையும் கொன்னாருன்னு சொல்லி வச்சிருப்பான். அவருக்கு கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்சிருச்சாமா. இவங்க எல்லாத்தையும் கொன்னுட்டு காட்டுக்கு வேட்டைக்கு போயிட்டான். ஆனா வேட்டைக்கு போனவன் திரும்ப வரவே இல்லைன்னு சொல்லி வச்சிருப்பான். அத மக்கள் எல்லாருமே அப்படியே நம்புறாங்க. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம ராஜா எப்பவும் இருப்பாரு இல்லையா அவரோட சேம்பர், அங்க வந்து அந்த இடத்தையே ரொம்ப சந்தோஷத்தோட பாத்துக்கிட்டு இருப்பான். கூட நம்ம காங்கு தான் இருக்கா. காங்குக்கு ஆனா ராஜாவுக்கு இப்படி நடந்ததுல எந்த வருத்தமும் இல்ல. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அப்பதான் ஒரு செய்தி வரும், சல்கோஜி ஃபாரஸ்ட்ல நம்ம ஹீரோவோட பாடி கிடைக்கலன்னு. அவரு தப்பிச்சிட்டாரு போல. அது இவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கு. அதே நேரத்துல காங்குக்கு என்ன கவலைனா நம்ம குக்க கொல்ல முடியலையே, அவ எங்க போனான்னு தெரியலன்ற பெருங்கவலை இருக்கு. அப்ப ஜேஷன் சொல்லுவான், அவன் பாடி கிடைச்சா என்ன கிடைக்கலன்னா என்ன, அவனை நம்ம அரியணையை விட்டு இறக்கிட்டோம், இளவரசனை ராஜாவாக்கிட்டோம். ஹீரோ இப்ப ராஜாவா இல்லாதப்போ குக்க பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். கூட இருக்கவங்க எல்லாம் அடுத்து நீங்க எப்போ ராஜாவாக போறீங்கன்னு கேட்பாங்க. அட அந்த குட்டி பையனை ராஜாவாக்கி இன்னும் அரை நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன அவசரம், இருங்க அவனுக்கும் ஒரு பாயசத்தை போட்டுரும்னு சொல்லுவான். இப்படி எக்கச்சக்க பிளான பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன். இன்னொரு பக்கம் ராயல் கிச்சன்ல எல்லாருமே சோகமா அழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம குக்கி எங்க போனான்னு தெரியாது. கிட்டத்தட்ட இவங்க கூட இவங்களுக்கு ஃபேவரட்டா இருந்த எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. அதை நினைச்சு எல்லாரும் ஓன்னு ஒப்பாரி வைப்பாங்க. அப்ப கில்கியாம் சொல்வா, ஒருவேளை அவ எதிர்காலத்துல இருந்து வந்தேன்னு சொன்னாலே அங்கேயே திரும்ப போயிட்டாலோன்னு. ஆனா இது யாருமே நம்ப மாட்டாங்க. இவங்க நம்பாதன்னு நினைச்சு அவ ரொம்ப அழுவா. நீங்களாம் யாரும் நம்பாததுனால தான்டா அவ உங்க யார்கிட்டையும் எதையுமே சொல்ல மாட்டேன்ட்டா, நம்புங்கடா அவ உண்மையிலேயே ஃபியூச்சர்ல இருந்தாடா வந்தான்னு கத்திக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்துல நம்ம காங்கல் அந்த இடத்துக்கு வருவான். என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பான். அந்த சீனோட அதை கட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பேசினா என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தா ராஜாவை பத்தி இப்படி தப்பான செய்தி எல்லாம் பரவிட்டு இருக்கு இல்லையா, இதை எல்லாத்தையுமே காங்கல் தான் விசாரிச்சுட்டு போய் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான். அவளும் அதே ஞாபகத்துல இருக்கா. முதல் முறையா அவனை பார்த்தது, அதுக்கடுத்து அவன் கூட நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே நினைச்சு பார்த்துக்கிட்டே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பா. இப்படியே நைட்டும் ஓடி போயிடும். நைட் நேரத்துல பார்த்தா இந்த அரண்மனையில ஒரு தாக்குதல் நடக்குது. நம்ம ஹீரோ கூடயே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான் இல்லையா, அவன் தான் கொஞ்சம் வீரர்களை திரட்டி கூட்டிட்டு வந்து ஜேஷனோட ஆளுங்களை வெட்டி வீழ்த்திக்கிட்டு இருக்கான். இந்த செய்தி இப்போ ஜேஷனுக்கும் போகும். ஆனா அவனுக்கு பெருசா அதுல கவலை இல்ல. அப்ப பார்த்தா ஒருத்தன் ஓடி வருவான். ஐயோ வாங்க வாங்க, இங்க வந்து யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்கன்னு ஜேஷன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். எல்லாரும் வெளியில வந்து பார்த்தா வந்து நிக்கிறது நம்ம ஹீரோ. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கா இருக்கும். அவன் அப்படியே ரத்த கலரையா நிப்பான். ஆனா கோவம்லாம் எதுவும் இருக்காது. ஒரு மாதிரி நிதானமா அமைதியா நின்னுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துல காங்கோ நின்னுக்கிட்டு இருப்பா. இதுக்கு முன்னாடி நீ சின்ன சின்ன தப்ப பண்ணிட்டு இருந்த, அதெல்லாம் என் குக்கு மேல இருக்க பொறாமல பண்றேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீயும் ஜேஷனோட கூட்டாளியா இருப்பேன்னு நான் எப்பவுமே நினைச்சது இல்லைன்னு ஹீரோ அவளை பார்த்து சொல்லுவான். அதுக்கு அவ சொல்லுவா, நான் எப்பவும் உன்னை காதலிச்சதே கிடையாது, உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, இந்த நேரத்துக்காக தான் நான் ரொம்ப நாள் காத்திருந்தேன், இதுக்காக தான் உன் கூட பழகுனேன்னு சொல்லிடுவா. ஆனாலும் அதுலலாம் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப வருத்தம் கிடையாது. ஆனாலும் ஹீரோ வந்து காங்கு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவான், நீ எதை எடுத்தியோ அதாலதான் உனக்கு சாவு, நீ எடுத்த கத்தி உனக்கு மரணத்தை கொடுக்கும்னு சொல்லிடுவான். ஆனா அவ இதுலலாம் கவலைப்பட மாட்டாங்க. அடுத்து பார்த்தா பிரின்ஸ் ஜேஷன் கிட்ட பேசணும்னு சொல்லுவான். இப்ப ரெண்டு பேரும் பேசுறதுக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க. எதுக்காக இதையெல்லாம் பண்ண, என் மேல வீண் பழிய போட்டிருக்க, என்ன அரியணையில இருந்து தூக்கி இருக்க, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா நம்ம ஹீரோ கேட்பான். அப்பதான் அவன் சொல்லுவான், அது என்னன்னா நம்ம ஹீரோ அம்மாவோட கொலையில சம்பந்தப்பட்டாங்கன்னு சொல்லி இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எல்லாம் நிறைய பேரை நாடு கடத்திருப்பான் இல்லையா, அவங்க எல்லாருமே நம்ம ஜேஷனுக்கு வேண்டப்பட்டவங்க. இதே போல இன்னும் நிறைய பேரை கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பான் நம்ம ஹீரோ. அவங்களும் நம்ம ஜேஷனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கெல்லாம் பழி வாங்குறதுக்காக தான் இதையெல்லாம் இவன் பண்ணியிருக்கான். இதையெல்லாம் கேட்கும் போது நம்ம ஹீரோவுக்கும் வருத்தமா தான் இருக்கும். ஏன்னா உண்மையிலே தப்பு பண்ணது யாருன்னா ராஜமாதாவும் இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் தான். ஆனா மத்தவங்க மேல சந்தேகப்பட்டு அவங்களையெல்லாம் கொடூரமா கொண்டுட்டேன், அது தப்பு தான், நான் பண்ணது பெரிய பாவம் தான் ஹீரோவும் ஒத்துக்குவான். அது மட்டும் இல்லாம நீ அரியணையில இருக்க தகுதியே இல்லாதவன், ஏன்னா நீ ஒரு சர்வாதிகாரி, இந்த அரியணையில இருக்க தகுதியான ஆளு நான் தான் சொல்லி ஜேஷன் சொல்லுவான். இப்பதான் ஹீரோவுக்கு எல்லாம் புரியும். அரியணைக்கு ஆசைப்பட்டு தான் இந்த பயப்புல எல்லாத்தையும் பண்ணிருக்குன்னு. சரி என் தம்பியவாது விட்டு வையே, எனக்கு பண்ணதை என் தம்பிக்கு பண்ணாத, அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேன், போட்ட பழி எல்லாத்தையும் கூட நான் ஏத்துக்கிறேன், நான் ஒரு கிரிமினல்னு ஆயி போச்சு, அப்படியே இருந்துட்டு போறேன்னு ஹீரோ சொல்லுவான். சல்கோஜி ஃபாரஸ்ட்லயே உன் கதையை முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனாலும் நீ இங்க வரையும் வருவேன்னு நான் எதிர்பார்க்கறேன்னு ஜேஷன் சொல்லுவான். ஆமா, சல்கோஜி ஃபாரஸ்டுக்கு போறதுக்கு முன்னாடி
முன்னாடி ஆக்சுவலா நம்ம ஹீரோவுக்கு இதை எல்லாத்தையும் பண்றது ஜேஷன் தான் நல்லா புரிஞ்சிருக்கும். அது எப்படி உனக்கு புரிஞ்சிச்சுன்னு கேட்டா, நம்ம ஹீரோயின் சொல்லிருப்பா இல்லையா, தங் பைலாங் ஒரு பழமொழி சொல்லிட்டு போனாருன்னு. அதோட அர்த்தம் என்னன்னா, அதுக்குள்ள ஜேஷன் அப்படின்ற அந்த பேரு தான் ஒளிஞ்சிருக்கும். அதை இவன் காட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பான். அதனால இவன் ஆளுங்களோட அங்க இருப்பான்னு நினைச்சுதான் காட்டுக்கும் போயிருப்பான். ஆனா விஷயம் வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். அது எல்லாமே இப்போ இந்த இடத்துல கிளியர் அவுட் ஆயிருச்சு. ராஜமாதாவையும் அவங்க கூட இருந்த ஹான் ஃபேமிலியையும் கொல்லணும்னு நம்ம ராஜாவும் ஆசைப்பட்டாரு தானே. ஆனா அவங்க எல்லாம் இப்ப செத்து போனதுல ராஜாவுக்கும் பெருசா எந்த கவலையும் கிடையாது. அவரு தான் சர்வாதிகாரியா இருந்தன்ற அந்த தப்ப உணர்ந்துட்டாரு. மறுபடியும் ராஜாவா இருக்கணும்ன்ற ஆசையும் அவருக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப மிச்சம் இருக்க தம்பிய நல்லபடியா தயவு செஞ்சு வழிநடத்து. நான் ஒரு கொடுங்கோலனா இருந்த மாதிரி என் தம்பி இருக்க கூடாது. அவனை ஒரு நல்ல ராஜாவா இந்த நாட்டை ஆள வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக எல்லா பழியும் நான் ஏத்துக்கிறேன்னு நம்ம ராஜா ஒரு வழியா சொல்லிடுவான். அதனால இப்போ நம்ம ஹீரோவை ஜெயில அடைக்க போறான் இந்த ஜேஷன். இதை எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து நம்ம காங்கில் பாத்துக்கிட்டே இருப்பான். நம்ம ராஜாவை தூக்கி இப்போ ஜெயிலையும் போட்டுருவாங்க. அப்போ அவரு ஒரே ஒரு விஷயத்த கேட்டிருப்பாரு. அது என்னன்னா, இவர் ஒரு டைரி எழுதிருப்பாருல எப்பவும், அதுதான். அதை கொண்டு வந்து ராஜா கிட்ட தூக்கி போட்டுட்டு போவாரு. இதுல இருக்கத நீ மனசார பாத்துக்கோ. இந்த சாப்பாட்டெல்லாம் இனிமே உன்னால சாப்பிட முடியாது. உன் குக்கும் எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு போவான். அப்போதான் ராஜா அதை எல்லாத்தையும் எடுத்து பாத்துட்டு இருப்பாரு. காங்கில் அந்த பக்கமா வந்து இவன் ஒரு கிஃப்ட் கொடுத்திருப்பான் இல்லையா நம்ம ஹீரோயினுக்கு, பட்டர்ஃபிளை போட்ட மாதிரி ஒரு கீ செயின், அதை உள்ள தூக்கி போட்டுட்டு போவான். நம்ம ஹீரோயின் தான் இதை கொடுத்து விட்டுருப்பா. அவ உயிரோட இருக்கான்ற அந்த செய்தியை சொல்றதுக்காக. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். அதை எடுத்து அப்படியே அந்த புக்ல மாட்டிப்பான். இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயினை இங்க கூட்டிட்டு வந்த அந்த மங்க்ரூக்ன்ற புக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். குக்குக்கு ஒன்னும் ஆகல, அவன் நல்லா தான் இருக்கான்னு நிம்மதி அடைஞ்சிருவாரு. மறுநாள் காலையில நம்ம ஹீரோவுக்கு தண்டனையை அறிவிப்பாங்க. அது என்னன்னா, ராஜமாதாவை கொன்ன அந்த குற்றத்துக்காக இவரை ஒரு கொடுங்கோலன்னு அறிவிச்சு நாட்டை விட்டு நாடு கடத்துறாங்களாமா. இந்த கட்டளையை விடுறது யாருன்னா, குட்டி இளவரசனோட அம்மா தான். அவங்க தான் அரசவையில எல்லாரும் முன்னாடியும் வாட்சி காட்டுவாங்க. ஆனா அந்த சின்ன பையனுக்கு இதுல விருப்பம் இருக்காது. அவன் ஒரு மாதிரி வருத்தமா பாத்துக்கிட்டே இருப்பான் நடக்கிற எல்லாத்தையுமே. அந்த இடத்துல நம்ம ராஜாவுக்கு யுன்ஹுயான்னு ஒரு புது பெயரையும் வைக்கிறாங்க. இந்த பேர் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் பல தடவை சொல்லியிருப்பா. முதல் தடவை அவனை பார்க்கும் போதே சொல்லியிருப்பா, உனக்கு அவனை தெரியாதா, அவன் தான் ஜோஷியான் டைனஸ்டில ரொம்ப மோசமான ஒரு அரசன்னு சொல்லியிருப்பா. அது எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு இப்ப ஞாபகத்துக்கு வரும். என்ன பத்தியும் எனக்கு கிடைச்சிருக்க இந்த பேரை பத்தியும் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நீ எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்துருக்கேன்னு அந்த அரண்மனையில இருந்து கிளம்பி போகும்போது மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே போவான். இப்போ இவனை நாடு கடத்தியாச்சா, அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேஷன் காங் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவன் கூட இருக்க மினிஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப அப்படியே ஜாலியா இருக்கும். ஆனா காங் முகத்துல மட்டும் ஏதோ ஒரு வருத்தம். என்னன்னு கேட்டா, ஏதோ எனக்கு தப்பா தெரியுது, எல்லாமே முடிஞ்ச மாதிரி தெரியலன்னு காங் சொல்லுவா நம்ம ஜேஷன் கிட்ட. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் கூடி சீக்கிரம் நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன்னு காங் கிட்ட ஜேஷன் சொல்லுவான். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த மினிஸ்டர்ஸ் கிட்ட, நான் வெளியில போக வேண்டிய ஒரு வேலை வந்திருக்கு, அதனால அரண்மனையையும் காங்கையும் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் வெளியில கிளம்புறான் சில பேரை கூட்டிக்கிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம காங்கிலும் ஹீரோயினும் தனியா ஒரு இடத்துல பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இவன் ராஜாவை இந்த மாதிரி நாடு கடத்திட்டாங்கன்றத சொல்லுவான். அந்த கட்டளையை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அவளுக்கு ஹிஸ்டரி தெரியும் இல்லையா, அவ அதை கேட்டு ரொம்ப பயந்து போயிடுவா. ஏன்னா ஹிஸ்டரியில அதுக்கப்புறம் நம்ம ராஜா காட்டுக்குள்ள இறந்து போயிடுவாராமா. அவரோட டெட் பாடி கிடைச்சதுன்னு எழுதி இருந்திருப்பாங்க போல. அதையெல்லாம் காங்கில் கிட்ட சொல்லுவா. அப்பதான் அவனுக்கும் நம்பிக்கை வரும், நீ உண்மையிலே ஃபியூச்சர்ல இருந்தா வந்திருக்க போல. சரி, நம்ம எப்படியாவது இந்த ஹிஸ்டரியை மாத்தணும், நம்ம ராஜாவுக்கு உதவி பண்ணி அவரை காப்பாத்தணும்னு ரெண்டு பேருமே முடிவு பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ராஜாவை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு லெவலுக்கு மேல போனதும் வண்டி நின்றுங்க. அவருக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா இவன் நாடு கடத்தலாம் மாட்டான், நடுவழியில நம்மளை கொல்ல ஏதாவது பிளான் பண்ணுவான்னு. வண்டியை விட்டு நம்ம ராஜாவை இறக்கி அவரை கொல்றதுக்கு ஒருத்தன் வாள் எடுத்துட்டு வருவான் பாருங்க. அந்த நேரத்துல நிறைய அம்பு வந்து அவங்கள எல்லாத்தையும் தாக்கிரும். நம்ம ராஜாவோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் நிறைய பேரை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு ராஜாவை காப்பாத்துறதுக்காக சரியான நேரத்துல வந்துருவான். இப்ப நம்ம ராஜாவும் ஒரு சின்ன படையும் அந்த இடத்துல தயாராயிடும். நம்ம ராஜா வேற ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு வாழையெல்லாம் எடுத்துக்கிட்டு வீராவேசமா கிளம்பிடுவாரு. இங்க பார்த்தா ஜேஷன் ராஜாவை இன்னும் யாரும் காட்டுக்குள்ள கொண்டு போட்டிருப்பாங்க, அவனோட டெட் பாடியை பார்க்கலான்னு வந்துகிட்டு இருப்பான். அவனுக்கு இங்க ராஜாவை பார்த்ததும் ஒரே ஷாக்கு. ஆனாலும் கெக்கப்புக்குன்னு சிரிப்பான். ஏன்னா ராஜா கூட கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க, ஆனா ஜேஷன் கூட நிறைய பேர் வந்திருப்பாங்க. அந்த நேரத்துல யாருமே
யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம காங்கிள் ஹீரோயின் அவங்க கூட நிறைய பேருன்னு அந்த இடத்துக்கு ராஜாவுக்கு துணையா வந்துருவாங்க. ராஜாவுக்கே இது தெரியாதுதான், அவருக்கே ஷாக்கு தான். ஆனாலும் ஜேஷன் இதையெல்லாம் பார்த்து நக்கல் அடிச்சு சிரிப்பான். இவங்களெல்லாம் வச்சுட்டு இவன் என்னடா பண்ண போறான்னு நினைச்சிட்டு இருப்பான். பார்த்தா நம்ம ராயல் கிச்சன்ல இருக்க அந்த குக்கிங் டீமும் மொத்தமா வரும். எல்லாம் கட்ட முட்டன்னு எக்கச்சக்கமா எடுத்துட்டு வருவாங்க சண்டைக்காக. இவங்க எல்லாரையுமே ஒன்னா பார்த்ததுல ஜேஷன் ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்க மேல அம்பு அடிக்க சொல்லிடுவான். இவங்க எல்லாருமே கேடயத்தை வச்சுட்டு நின்னுட்டு இருப்பாங்க. அம்பு மழை பொழியும், ஆனா இவங்களை ஒண்ணுமே பண்ணாது. அடுத்து செம்ம சண்டை நடக்கும் ரெண்டு குரூப்புக்கும் நடுவுல. நம்ம டீம் தான் கிட்டத்தட்ட முன்னணியில இருப்பாங்க. எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு இருப்பாங்க ரொம்ப போல்டா. ஹீரோயினும் கில்கியாம் கூட நிறைய பேரை அடிப்பாங்க. அப்ப பார்த்தா ஒரு லெவலுக்கு மேல அவங்க எல்லாம் இவங்களை டார்கெட் பண்ணும்போது அந்த இடத்துக்கு தான் ஒரு ஹீரோ வராருங்க. அவர் தான் நம்ம சயின்டிஸ்ட். வந்து பாம்பு போட்டுக்கிட்டு இருப்பாரு மனுஷன். என்ன குக்கு, நான் கரெக்டான டைம்ல வந்துட்டேனான்னு கேட்பாரு. ஆமா, நீங்க கரெக்டான டைம்ல வந்துட்டீங்கன்னு நம்ம குக்கு சொல்லுவா. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியா போயிடும் அவர் வந்ததும். அவரு பார்த்தா நிறைய ஆட்டம் பாம்பை போட்டுட்டு இருப்பாரு. ஜேஷனுக்கு இதெல்லாம் பார்க்க பார்க்க எரிச்சலா இருக்கும். ஏடா இது நம்ம டீம் தோத்துருமோன்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோட டீம் ரொம்ப வலுவா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு லெவலுக்கு மேல அதுல இருக்க ஒருத்த வீரன் என்ன பண்ணுவானா, நம்ம கில்கியாமையும் ஹீரோயினையும் தாக்க வந்துடுவான். அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு காட்ட மாட்டாங்க அப்போ. ஆனா ஜேஷனோட மத்த வீரர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட செத்து போயிருவாங்க. ஜேஷனை நம்ம ஹீரோ ஒரு வில்லால அடிக்க போவாரு. ஆனா பக்கத்துல இருக்க ஒரு மினிஸ்டர் இழுத்து விட்டு அவரை கொன்றுவான் ஜேஷன். எல்லாரையும் கொண்டுட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோன்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருப்பாங்க. இல்ல இல்ல, ஜேஷன் இன்னும் உயிரோட இருக்கான், அவனை புடிங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துவாரு. பார்த்தா அவன் நம்ம ஹீரோயினை கடத்தி இருப்பான் பயப்புள்ள. இத பாரு, நீ மட்டும் தனியா வரணும், அப்பதான் இவளை நான் உயிரோட விடுவேன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ஹீரோயினை குதிரையில தூக்கிட்டு போயிருவான். எல்லாத்துக்கும் ரொம்ப ஷாக்கா இருக்கும். எல்லாருமே ஹீரோ கூட வரேன்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, நான் போய் அவளை காப்பாத்துறேன், நீங்க எல்லாமே அரண்மனைக்கு போங்கன்னு சொல்லிடுவாரு. அதனால மத்த எல்லாருமே அரண்மனைக்கு போயிடுவாங்க. அங்க பார்த்தா ஒரே ரத்த கலரி ஆயிடும். நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் போர் வீரர்களோட உள்ள போய் யாரெல்லாம் ஜேஷனுக்கு துணையா இருந்தாங்களோ அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீழ்த்திக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் காங்கல் மொத காட்டுல ராஜாவை அம்பு அடிச்சு தாக்குறதுக்கு ஒருத்தர் காசு கொடுத்திருப்பாரு இல்லையா, அவர்கிட்ட போய் அந்த காசையும் அந்த பேப்பர்ஸையும் தூக்கி போட்டு அந்த ஆளை ஒரு சாம்பருக்குள்ள வச்சு வெட்டி கொன்றுவான். இன்னொருத்தரு இந்த நிலைமை எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தானாவே விஷம் குடிச்சு செத்துருவாரு. இப்படி ஜேஷனோட ஆளுங்க எல்லாருமே செத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்ததான் நம்ம காங்கில் போறது நம்ம காங்கோட அந்த சாம்பருக்கு தான். நம்ம ஆத்தா அந்த இடத்துல உட்காந்து வீணை வாச்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா காங்கல் முன்னாடி நிப்பான். ரத்தம் சொட்ட சொட்ட அவளுக்கு செம்ம ஷாக்கா இருக்கும். என் அக்காவோட சாவுக்கு பழி வாங்க நான் வந்திருக்கேன், ஒரு வழியா என்னோட ஆசை நிறைவேற போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உன்னால எவ்வளவு பேரோட உயிர் போயிடுச்சு தெரியுமா, இன்னைக்கு நீ என் கையால செத்தே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் காங்க முன்னாடி. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது, நீ சாதாரண ஒரு கோமாளி, உன் கையால நான் சாக கூடாதுன்னு சொல்லி காங்க ஒரு குட்டி கத்தியை எடுத்து அவளோட இதயத்துல அவளே குத்திப்பா. அப்போதான் ஹீரோ சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வரும். நீ எடுத்த கத்தியால தான் உனக்கு சாவுன்னு சொல்லுவாருல, அதை நினைச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருவா உடஞ்சு போய். ஆனாலும் நம்ம காங்கல் விட மாட்டான். இது என் அக்காவுக்காகன்னு சொல்லி அவ வயிற்றுலே வாழை சொருகிருவான். ரத்தம் அப்படியே கக்கி செத்து போயிருவா நம்ம காங்க அந்த இடத்துல. மொத்தமா பழி வாங்கிட்டு காங்கில் அப்படியே வெளியில வருவாங்க. இந்த நேரத்துக்காக தான் நான் மகாராஜா கூட கூட்டு சேர்ந்தேன், ஒரு வழியா நான் என் அக்காவுக்காக பழி தீர்த்துட்டேன்னு சொல்லி ரிலாக்ஸா இருப்பான். அந்த பக்கம் நம்ம ராஜாவோட அசிஸ்டன்ட் கிட்டத்தட்ட அங்க இருந்த ஜேஷனோட ஆளுங்க எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திடுவாரு. ஆனா குட்டி இளவரசன் அவங்க அம்மா மத்த எல்லாருமே சேஃபா தான் இருப்பாங்க சேம்பருக்குள்ள. இப்போ அரண்மனை அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்துருச்சு. மகாராஜா எப்படியாவது சேஃபா திரும்பி வந்துருங்கன்னு அவர் மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக போய்கிட்டு இருக்காரு. இந்த ஜேஷன் என்ன பண்றானா, தனியா ஒரு இடத்துல அவளை கட்டி போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அங்க ஒரு 3-4 வீரர்கள் இருப்பாங்க. நம்ம ஹீரோ போனதும் நிறைய பேரு அவரோட சண்டை போட வராங்க. அவரும் வாள் எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஒரு லெவலுக்கு மேல நம்ம ஹீரோயினுக்கு மயக்கம் தெளிஞ்சிரும். ஆனா ஜேஷனோட வீரர்கள்லாம் ஒவ்வொருத்தரா சாகிறத பார்த்துட்டு அவனே வாள் எடுத்துட்டு வந்துருவான். வரும்போது பயபுள்ள சாப்பிட்ட எல்லாத்தையும் தட்டி விட்டுரும். அதுல இருந்த ஒரு உடஞ்ச பீஸை எடுத்து கை கட்ட எல்லாத்தையுமே அவுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின். எல்லாத்தையும் அவுத்து முடிச்சுட்டு வேகமா ஓடி வந்து மகாராஜா வேண்டாம், யாரையும் கொல்லாதீங்க, நிறுத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருப்பா. ஆனா அவரு ஒவ்வொருத்தரா வெட்டி வீழ்த்திக்கிட்டு இருப்பாரு. ஜேஷனும் வந்து ஹெவியா சண்டை போட்டுட்டு இருப்பா. எல்லாரையும் வெட்டி கொன்னதுக்கு அப்புறமா ஒருத்தன் என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோவோட சட்டையை கிழிச்சிருவான். அதுக்குள்ள இருந்து அந்த புக்கு வெளியில வந்துரும். அவரோட டைரியான அந்த மங்க்ரூக். அதை நம்ம ஹீரோயின் பாத்துருவா. என்னது, நான் தேடிட்டு இருந்த அந்த மங்க்ரூக் ஹீரோ எழுதுன அவரோட டைரியான்னு அதை எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்டே இருப்பா. அது எல்லாமே இருக்கும், அவ படிச்சது எல்லாம் இருக்கும். அவளுக்கு ஒரே ஷாக்கா இருக்கும். அவ ஆச்சரியமா ஹீரோவை பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஜேஷன் ஒரு வீரன் கிட்ட சொல்லி ஹீரோயினை கொல்ல சொல்லிடுவான். அவன் ஹீரோயினை நோக்கி வாள் எடுத்துட்டு வரும்போது ஹீரோ தன்னோட வாளை எரிஞ்சு அந்த வீரனை கொன்றுவான். அப்புறம் ஹீரோவோட கையில இப்ப வாள் இல்லையா, இந்த டைமை பயன்படுத்தி ஜேஷன் அவரை வெட்ட வருவான். ஆனா நம்ம ஹீரோயின் வேகமா ஓடி வந்து அப்படியே உள்ள விழுந்து ஹீரோவை காப்பாத்திட்டு அவ அந்த காயத்தை தம்மேல வாங்கிப்பா.
ஹீரோ அப்படியே கத்துவான். ஜேஷனோட அந்த வாள் நம்ம ஹீரோயினை பதம் பாத்துரும். அவளோட ரத்தம் அப்படியே அந்த புக்ல தெரிச்சிரும். நம்ம ஹீரோ கத்துவான். ஆனாலும் ஜேஷனை ஒரு வாள் எடுத்து ஒரே போடா போட்டுருவான். அவன் அந்த பக்கம் போய் விழுந்துருவான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவா, மகாராஜா நான் இங்க இருந்து போகணும்னு ஆசைப்படல, உங்க கூடவே இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பெர்மிஷன் இல்லாம நீ போகணும்னு நினைப்ப, அதெல்லாம் உன்னை நான் போக விட மாட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த மேஜிக் புக் இருக்கு இல்லையா, அதுல இருக்க எழுத்தெல்லாம் இவ ரத்தம் பட்டதும் கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல காலநிலையே மாற ஆரம்பிக்கும். நிலா அப்படியே சிவப்பு கலர்ல மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமா அவனை விட்டு பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிருவா. அப்படியே அந்த புக்கும் நம்ம ஹீரோயினும் வானத்துல பறப்பாங்க. அந்த இடமே பிரகாசமா இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு தெரியும், நீ இத்தனை நாள் தேடிட்டு இருந்த உன்னோட அந்த மங்க்ரூக் நான் எழுதின என்னோட பர்சனல் டைரியான்னு. அவன் அந்த புக்கை எப்படியாவது எடுக்கணும், அது கூடவே போகணும்னு நினைப்பான். எப்படியாவது இவளை போக விடக்கூடாது, அதை கிழிச்சாவது போட்டுன்னு நினைப்பான். ஆனா அவனால எதுவுமே முடியாது. அவ அப்படியே வானத்துக்கு போக அந்த புக்கும் அவளோட சேர்ந்து போய்கிட்டு இருக்கும். அவன் அப்படியே ரொம்ப கத்தி அழுவான், என்னை விட்டு போகாதன்னு ரொம்ப உடஞ்சு கத்துவான். அந்த புக்கு பறந்து போகும்போது அதுல கடைசியா இவன் ஒரு டிஷ் எழுதி வச்சிருப்பான் இல்லையா, அவ முத பண்ணி கொடுத்த டிஷ், அந்த பேஜ் மட்டும் கிழிஞ்சு அப்படியே பறந்து போயிடும். அதத்தான் நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான். ஆனா அதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்காது அந்த காலகட்டத்துல. அந்த பேஜ் மட்டும் அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் அந்த பேஜ் இல்லாம புக்கும் ஹீரோயினும் மறைஞ்சே போயிடுவாங்க. ஆனா இந்த ஜேஷன் மறுபடியும் எந்திரிச்சு அவ போன இடத்துக்கே உன்னை அனுப்புறேன் பாருன்னு நம்ம ஹீரோவை கொல்ல வருவான். ஹீரோ ஒரு வாளை எடுத்து அவனை ஒரே போடு. அவன் அப்படியே சாக போகும்போது நான் தான் ராஜாவா இருந்திருக்கணும்னு சொல்லுவான். ஐயோ அங்கிள், தயவு செஞ்சு நிம்மதியா போய் சொர்க்கத்துல ரெஸ்ட் எடுங்கன்னு ஹீரோ சொல்லுவாரு. ஆனா ஹீரோயின் அந்த காலகட்டத்தை விட்டே போயிட்டான்றத அவனால ஏத்துக்கவே முடியாது. ரொம்ப அழுவான். ஒரு லெவலுக்கு மேல அப்படியே மயங்கி போயிருவான். அப்ப அந்த புத்தகத்தோட ஒரு பக்கம் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா மிதந்து வந்து நம்ம ஹீரோ மேல விழுந்துரும். அப்படியே அந்த இடத்துல நமக்கு சீனை கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அங்க இருந்து நம்மள 2025க்கு தான் கூட்டிட்டு வராங்க. இங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயின் கோமால கிடக்கா. அங்க இருந்து வந்தவ இப்போ இங்க கண்ணு முழிக்கிறா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த ஞாபகம் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. நான் எப்படி இங்க வந்தேன்னு சுத்தி முத்தி பார்த்துட்டே இருப்பா. அப்போ அவளோட முதுகுல இருக்க காயம் அப்படியே தான் இருக்கு. அப்ப எல்லாமே உண்மைதான். ஆனா மகாராஜாவுக்கு என்னாச்சு, அவர் எங்க போனார்னு யோசிச்சுட்டே இருப்பா. உடனே பக்கத்துல இருக்க கபோர்டெல்லாம் திறந்து பார்த்தா இவளோட ஹேண்ட்பேக்ல அந்த புக்கும் அப்படியே இருக்கும். நம்ம எப்படி இங்க வந்தோன்னு அவ குழம்பிட்டு இருப்பா. அப்ப பார்த்தா அவங்க அப்பா வருவாரு. அப்பாவை பார்த்தது இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுனால கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருப்பா. டாக்டர்ஸ்லாம் வந்து நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவளை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கும் வந்துருவாங்க. இவங்க வீடு கூட பாக்குறதுக்கு பழங்கால மாடல்ல தான் இருக்கு. வெளியில கதவை திறந்து உள்ள போவா. ரூம்ல போனா எல்லாம் வெறுமையா தெரியும். அப்பா எங்கேயோ வெளியில போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு முன்னாடியே. அப்பதான் இவளுக்கு தோணும், மகாராஜாவுக்கு என்ன ஆயிருக்கும், நம்ம வேணா அதை செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி கூகுள்ல அவனோட பேரை அடிச்சு பாப்பா. ஆனா இங்க இப்போ வரலாறே மாறி இருக்கு. முன்னாடி இவ படிக்கும் போது அவன் நாடு கடத்தப்பட்டு காட்டுல கொல்லப்பட்டான், அவனோட பாடி அங்க கிடைச்சதுன்னு போட்டிருக்கோம். ஆனா இப்போ அவனோட பாடி அங்க கிடைக்கல, அவன் எங்கேயோ மிஸ் ஆயிட்டான்னு போட்டிருக்கு. என்ன இது, டோட்டல் ஹிஸ்டரியே மாறி இருக்கு. ஒருவேளை நான் மறுபடியும் அங்க போனா அவனை பார்க்க முடியுமான்னு சொல்லி அந்த புக்கை எடுத்து படிப்பா. அதோட பேஜை படிக்கும் போதானே அந்த காலகட்டத்துக்கு போயிருப்பா. அதை எல்லாத்தையும் படிச்சு பாப்பா. என்னோட பிரியமானவளே, இதை எப்பவா உன்னால படிக்க முடிஞ்சா என்கிட்ட திரும்ப வந்துருன்னு நம்ம ராஜா எழுதி வச்சிருப்பாரு ஹீரோயினுக்காக. அதை படிச்சு பாப்பா. ஆனா ஒண்ணுமே நடக்காது. மறுபடியும் படிப்பா, ஒண்ணு நடக்காது. மறுபடியும் படிப்பா, ஒண்ணு நடக்காது. மறுபடியும் படிப்பா, ஆனா ஒண்ணுமே நடக்காது. எந்த ஒரு மேஜிக்கும் இந்த தடவை நடக்காது. அவ சோர்ந்து போய் ரொம்ப அழுதுட்டு இருப்பா. அவளால அதை தாங்கிக்கவே முடியாது. இப்படி கண்ணீரோடையே இவளோட லைஃப் கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும். அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு எல்லாத்துல இருந்து வெளியே வந்து ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க. அது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல். அது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹோட்டல் தான். ஃப்ரெண்டு பார்த்ததுமே ரொம்ப நல்லாவே வரவேற்பாரு. அவருக்கு இப்போ ஒரு தேவை இருக்கு. அது என்னன்னா, இந்த ஹோட்டலை ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலா மாத்தணும்னு நினைக்கிறாராமா. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கு நல்ல மெனு இருக்கணும், இந்த ஹோட்டல்ல நல்ல குக் எல்லாம் இருக்கணும், அதுக்கு இன்ஸ்பெக்ஷன்லாம் வருவாங்க, அதுல பாஸ் எல்லாம் ஆகணும். அதனால ஒரு மாசம் மட்டும் இங்க எனக்காக வந்து வேலை பார்க்க முடியுமான்னு அவரும் கேட்கிறாரு. அவளும் அங்க உள்ள ஒரு டெசர்ட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு சரி நான் ஒத்துக்கிறேன், ஆனா ஒரு மாசம் தான் வருவேன்னு சொல்லுவா. அடுத்து அங்க உள்ள குக்கு எல்லாத்தையுமே வரிசையா நிப்பாட்டி வச்சிருப்பாரு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக. பார்த்தா நம்ம ஜோஷான்ல இருந்த ராயல் கிச்சனோட குக்ஸ் எல்லாருமே அங்க இருப்பாங்க. நம்ம போங்கு, மயோங்கு, கில்கியாமு, அந்த நெட்டையன் குட்டையன்னு எல்லாரும் இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் இவ ரொம்ப ஷாக் ஆவா. எல்லாரோட பேரையும் சொல்லுவா. ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இல்ல எங்களோட பேரு அது இல்லைன்னு சொல்லி வேற பேரு சொல்லுவாங்க. இவங்க அந்த காலகட்டத்தில இருந்து ஒருவேளை மறுஜென்மத்துல இங்க வந்திருக்கலாம், ஒரே இடத்துல ஒரே ஹோட்டலுக்கு. ஆனா அவங்களுக்கு அந்த ஞாபகம் எதுவுமே இல்ல. நம்ம ஹீரோயினையும் யாருன்னு தெரியல. ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் அந்த ஞாபகம் இருக்கு. அப்புறம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும்
எல்லாரோடையும் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவா. அந்த ஹோட்டலை 3 ஸ்டார் மிஷிலியன் ஹோட்டலா மாத்துறதுக்காக புது மெனுவெல்லாம் ரெடி பண்ணுவா. இவ ஜூஷான்ல பண்ண டிஷ் எல்லாத்தையும் வச்சுதான், அந்த புக்கான மேங்க்ரூக்கையும் பேஸா வச்சுதான் அந்த மெனுவை ரெடி பண்ணுவா. அதோட கொஞ்சம் மாடர்ன் குக்கிங்கையும் சேர்த்துப்பா. இது எல்லாமே நம்ம ராயல் கிச்சனோட குக்குங்க கூட தான் நடக்கும். அவங்களும் அங்க எப்படி இவ கூட சேர்ந்து சமைச்சாங்களோ அதே மாதிரி சந்தோஷமா சேர்ந்து சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவளுக்கும் கொஞ்சம் அது ஆறுதலா இருக்கும். அப்படி நல்லா லைஃப் போயிட்டு இருக்கும் போது பார்த்தா திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் அந்த ஹோட்டலுக்குள்ள என்ட்ரி ஆவாருங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்மளோட ராயல் செக்ரட்டரி தான். அவர் அப்படியே ஸ்டைலா உள்ள வந்து ஒரு டேபிள்ல ரிசர்வ் பண்ணிட்டு உட்காருது பாரு. அவரு 2 போனை எடுத்து வைப்பாரு. அடுத்து 2 கிளாஸ் மினரல் வாட்டர் வேணும்னு கேட்பாரு அந்த ஓனர் கிட்ட. பொதுவா இன்ஸ்பெக்ஷனுக்கு வரவங்க நேரெல்லாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு வர மாட்டாங்க, வேற ஒருத்தங்க மாதிரி தான் இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. அதுக்கான சிக்னலே 2 கிளாஸ் வாட்டரும் 2 போன் எடுத்து வைக்கிறதா போல. இதை அவரு கண்டுபிடிச்சிட்டு நம்ம குக்கு கிட்ட போய் சொல்லுவார், இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னு. சரின்னு சொல்லி அவங்க ஆர்டர் பண்ற அந்த ஃபுட்டை எல்லாத்தையுமே கொண்டு போய் வைப்பாங்க. ஆனா அந்த ஃபுட் எல்லாம் திரும்ப வரும். நம்ம ஹீரோயின் செக்ரட்டரி இன்னும் பார்க்கவே இல்ல. அவருக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலையா, இது நல்லா இல்லைன்னு சொல்லி திருப்ப அனுப்பிட்டாருன்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க நம்ம குக்கு கிட்ட. என்ன இது சாப்பாடை சாப்பிட்டு பார்க்கவே இல்ல, தொடவே இல்ல, அப்புறம் எப்படி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும்னு சொல்லுவா. இந்த சீன் இதுக்கு முன்னாடி இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லயும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு பார்க்காமயே நம்ம செக்ரட்டரி திரும்ப அனுப்பி வச்சிருப்பாரு. முதல் எபிசோட்லயோ 2வது எபிசோட்லயோ அதே தான் இங்கேயும் நடக்குது. அவ அதை எடுத்துக்கிட்டு வேக வேகமா வந்து செக்ரட்டரியோட டேபிள்ல வைப்பா. செக்ரட்டரிய பார்த்ததும் அவளுக்கு செம்ம ஷாக்கா இருக்கும். இவன் மறுபடியும் இங்க பிரச்சனை பண்ண வந்துட்டானா, இவனுக்கு இதேதான் வேலை, எப்ப பார்த்தாலும் நான் சமைக்கிறத சாப்பிட்டு பார்க்காமயே குறை சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி நினைச்சுக்கிட்டே இதை சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் நீங்க குறை சொல்லலான்னு சொல்லுவா. பார்க்கவே நல்லா இல்ல, உன்னை பார்த்தா குக்கு மாதிரியும் தெரியல, உனக்கு ஸ்கில்லே இல்லைன்னு அவன் சொல்லுவான். இதை பாரு, ரொம்ப பேசாத, ஒழுங்கா சாப்பிட்டு பாரு, போய் பேசாதன்னு அவ சொல்லுவா. என்ன இது ஒரு குக்கு மாதிரி அவ பேசுறா, எப்படி பேசுறா பாருங்கன்னு அந்த ஆள் சண்டைக்கு வருவாரு. இதை பாரு, நீ இப்படிலாம் பேசிட்டு இருந்த அப்புறம் நான் எவாலுவேஷன்லாம் தப்பா போட்டு விட்டுருவேன், நீ இனிமே குக்காவும் இருக்க முடியாது, இந்த ஹோட்டலும் இழுத்து மூட வேண்டியதானு செக்ரட்டரி கத்து வரு கோவத்துல. அப்ப ஒரு சத்தம் கேட்கும், நான் அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அவரை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கும். யாரியா நீ யாரையா குறுக்க வந்து பேசுறேன்னு செக்ரட்டரி நம்ம ஹீரோயின் திட்டுவான். இதை பாரு, இதுக்கு மேல பேசினேன்னு வச்சுக்கோவேன், நான் வாழை எடுத்து ஒரே போட்டுருவேன் அவன் சொல்லுவான். என்னது வாழா, எந்த காலத்துலயா இருக்க, லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, என்னையா அவன் இப்படி பேசுறான்னு சொல்லி அந்த ஓனர் கிட்டையும் செக்ரட்டரி சொல்லுவாரு. நீங்க வாங்கன்னு சொல்லி செக்ரட்டரியே அந்த பக்கம் கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனா இவ ஹீரோவையே பார்த்துட்டு இருப்பா ஷாக்குல. என்ன, நான் ப்ராமிஸ் பண்ணபடியே திரும்ப வந்துட்டேன் பத்தியான்னு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத நம்ம குக்குங்க எல்லாருமே முண்டி அடிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அவளுக்கு ஷாக்கா இருக்கும். நீங்க எப்படி வந்தீங்க அப்படிலாம் கேட்கணும்னு தோணா, ஆனா எதுவுமே கேட்க மாட்டா. நீங்க சாப்பிட்டுட்டீங்களான்னு தான் கேட்பா. நீ இல்லாம எப்படி நான் நிம்மதியா சாப்பிட முடியும், வா சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். சரின்னு அவன் திரும்ப போது பார்த்தா இவ சந்தோஷத்துல ஓடி போய் கட்டி பிடிச்சிருவா. கண்ணெல்லாம் அவளுக்கு கலங்கும். அப்புறம் 2 பேரும் அந்த இடத்துல சந்தோஷமா கிஸ் பண்ணிப்பாங்க. அதை எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எப்படியோ 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா. அடுத்து பார்த்தா நமக்கு ஹீரோயின் மேக்கப் போட்டுட்டு இருக்கதை காட்டுவாங்க வீட்டுல. வா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ ஒரு ஃபோன் கால் வரும். அது இந்த ஹோட்டலோட ஓனர் கிட்ட இருந்துதான். எவாலுவேஷன் பண்றேன்னு ஒருத்தன் வந்தா இல்லையா, அவர் சொல்றது நம்ம செக்ரட்டரியை தான். அவன் உண்மையான ஆள் கிடையாது, அவன் ஒரு ஃபேக், அதனால அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டேன்னு அவரு சொல்லுவாரு. ஆமா, அவனுக்கு அதான் வேணும்னு நம்ம ஹீரோயினும் சொல்லுவா. செக்ரட்டரிக்கு இவங்கள ஞாபகம் இருக்கா இல்லையான்னு நமக்கு காட்டவே இல்லை. ஆனா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் எல்லாரையும் ஞாபகம் இருக்கு, ஆனா மத்தவங்களுக்கு இவங்கள ஞாபகத்துல இல்ல. அப்புறம் இவ சாப்பிடலான்னு போனா நம்ம ஹீரோ தான் அந்த காலகட்டத்துல ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிருப்பான் இல்லையா. முத இவ கில்கியாம் வீட்டுல நம்ம ஹீரோவுக்கு செஞ்சு கொடுத்த அந்த சாப்பாடு, அதோட பேரு கூட பிபின்னாப்னு நினைக்கிறேன். அப்படித்தான் சப்டைட்டில்ல வருது, வாயில வந்ததை சொல்றேன். அது செஞ்சு வச்சுட்டு ரெடியா உட்காந்துருப்பான். ஆனா அந்த இடம் ரொம்ப மோசமா தான் இருக்கும். சரின்னு சொல்லி இவ போய் சாப்பிடலான்னு போவா. என்ன இது சாதாரண பிபின்னாப் தானே அவ கேட்பா. என்ன சாதாரணமா, நான் உனக்காக அந்த காலகட்டத்தில இருந்து வந்து செஞ்சு கொடுக்குறேன், இது ஒரு ராயல் பிபின்னாப், அதுவும் செஞ்சு கொடுக்கறது யாரு, ஜோஷானோட ராஜா, உனக்கு பிடிக்கலன்னா நீ சாப்பிட வேணான்னு சொல்லிடுவான். இல்ல வேண்டான்னு சொல்லி அவ வாங்கிப்பா. அவன் தான் ஒரு ஸ்பூனை எடுத்து எங்க ஆக்காட்டுன்னு சொல்லி ஆன்னு ஊட்டி விடுவான். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு கேட்பான். நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் பட்டர் மட்டும் குறையுதுன்னு சொல்லி அதை எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பா. 2 பேரும் ஜாலியா பேசி சிரிச்சு சமைக்க கத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. அதை சொல்ல மாட்டேன், அது என்னோட சீக்ரெட், ஆனா நான் ப்ராமிஸ் பண்ணபடி உன்னை தேடி இங்க வந்துட்டேன்ல, இனிமே நான் உன் கூட தான் இருப்பேன்னு ஹீரோ சொல்லுவான். அப்படியே 2 பேரும் ஜாலியா சிரிச்சிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அதோட இந்த டிராமா முடியுதுங்க. உங்களுக்கு இந்த எபிசோடு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இந்த டிராமா முடிஞ்சதுல யாருக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. போற போக்குல ஒரு லைக்கையும் போட்டுருங்க. எப்பவும் போல கூடி சீக்கிரமே நம்மளோட சேனல்ல இந்த டிராமாவோட எல்லா எபிசோடையும் ஒரே வீடியோவா அப்லோட் பண்றோம். மறுபடியும் இதை பார்க்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாம் எந்த
ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரே வீடியோல இதை எல்லாத்தையும் பார்க்கலாம். இதே போல மற்ற டிராமாக்களை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன டிராமா போடணுன்றதையும் தயவு செஞ்சு யாராவது கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எல்லாரும் கமெண்ட்ல ஏற்கனவே சொல்லியிருக்க டிராமாவையும் நான் சர்ச் பண்ணி தான் பார்க்குறேன். கூடி சீக்கிரமே உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு நல்ல டிராமாவோட நான் வரேன். அதை உடனே பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.